மிதுன ராசிக்கு தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டீங்கல்ல. கடந்த 4-5 வருஷமாக தொழில் பாதிக்குது, வருமானம் பாதிக்குது, உடல்நிலை பாதிக்குது, அம்மாவோட உடல்நிலை, மருத்துவ செலவு அப்படின்னு பல விதத்தில் பிரச்சனை. இதுக்கெல்லாம் தீர்வாக தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல தொழில் அபிவிருத்தி, வருமானம் கூடும், மன நிம்மதி வரும், கடன் தீரும். புதிய வருமானத்தினால உங்களுக்கு ரொம்ப வருமானம் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு வீடு வாங்குவீங்க, ஒரு கார் வாங்குவீங்க, இல்லைன்னா வீடு கட்டுவீங்க. இதுதானே அதான் நடக்க போகுது. அதே மாதிரி வருமானம் வர்றத அந்த பழைய கடன்லாம் தீர்த்த பிறகு கூட எனக்கு கடன் இருக்குமா சார்னா கடன் இருக்கும். பயப்படாதீங்க. இந்த புது கடன் எதுக்காகனா சுப விரயம், திருமணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் பெற்றுக்கிறது, அதே மாதிரி வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது அப்படின்னு அதுக்காக ஒரு கடன் ஆக மொத்தம் கடன் இருக்கிறது நிச்சயம். ஆனால் இது சுப கடன். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினீங்க. அதே மாதிரி எனக்கு இதுவே ப்ரமோஷனே வரல சார், எங்கள் மேல் அதிகாரிகள் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு உத்தியோக உயர்வு, அதில் ஒரு அட்மின் பிரமாதமாக இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு இதை விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். குரு ஜென்மத்துக்கு வராரே, குரு ஜென்மத்துக்கு வந்தால் கூட குரு ஸ்தான பலத்தை விட பார்க்கும் பலம் அதிகம். அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் 5ஆம் வீட்டை பார்க்குறார், 7ஆம் வீட்டை பார்க்குறார். ஆகவே 5, 7, 9 இந்த 3 இடத்தை பார்க்குறார். இதை விட பெரிய பலன் என்ன இருக்குது? ஆகவே மிதுன ராசிக்கு தொழில், வருமானம், ஆரோக்கியம், சுப செலவுகள் அப்படின்னு வீட்டில் ஒரே குதூகலமாக இருக்கும். அந்த கோபத்தை விட்டுருங்க சார், டென்ஷனை விடுங்க, பர்ஃபெக்ஷனை விடுங்க. நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத விட்டுடுங்க. மற்றபடிக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு வெளிநாடு, வெளி மாநிலம், அட்லீஸ்ட் நீங்கள் பெங்களூர், மைசூர், ஹைதராபாத் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணால் கூட உங்களுக்கு நல்ல உத்தியோக உயர்வோடு கிடைக்கும். அந்த வருமானம் நீங்கள் இப்போ வாங்கிட்டு இருக்கீங்க பாருங்கள், அதை விட ஒரு 25% அதிகமாக கிடைக்கும் சார். அந்த இடத்துல போனால் அந்த மேலதிகாரிகள் பிரச்சனை இருக்காது. இடமாறுதல் முதல்ல மன நிம்மதியை தரும், சந்தோஷத்தை தரும். இதை எல்லாத்த விட உங்களுக்கு அந்த குதூகலமாக நான் ஆஃபீஸுக்கு நான் போகிறேன், நீங்கள் ஸ்கூல் பிள்ளை மாதிரி நான் ஆஃபீஸ் போகணுமா அப்படின்லாம் சொல்லுவீங்க பாருங்கள். அதெல்லாம் போயிடும். ரொம்ப உற்சாகமாக நீங்கள் போவீங்க. ஆக மொத்தம் இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் காட்டில் அட மழை. சந்தோஷமாக போங்க, நிறைய சம்பாதிங்க, நிம்மதியாக சந்தோஷமாக வாழுங்க. சப்ஸ்கிரைப்